வணக்கம். 1961வது வருஷத்துல வந்த படங்களை பத்தி ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்க்கும் பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் அவர்களும் எத்தனை படங்களை நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. பார்த்தேன் அந்த லிஸ்ட்டை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முதல்ல இப்ப சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் நடிகர்கள், அதாவது எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு வந்திருந்த கமல், ரஜினி அவர்கள் பல படங்களை கொடுத்துருக்காங்க. பல வருடங்கள் பல படங்களை கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு வந்திருக்கிற நடிகர்கள், இன்னைக்கு இருக்கிற நிறைய நடிகர்கள் எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கணும். எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் எப்படிப்பட்ட படங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு, எந்த விதமான மாதிரியான படங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த காலகட்டத்துக்குள்ளாரெல்லாம் படம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிற கேமராவுக்கு முன்னாடி நிற்கிற எல்லா நடிகர்களும், அது சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி மாதிரியா இருக்கட்டும், தனுஷ் கார்த்தி சூர்யா மாதிரியானவங்களா இருக்கட்டும், அஜித் மாதிரியானவங்களா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் ஒரு பெரிய கேப் கொடுத்துட்றாங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை கொடுக்குறாங்க. ஆனால் 1961வது வருஷத்துல டெக்னாலஜி பெரிய அளவுக்கு இல்லாத அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை படம் கொடுத்தார், சிவாஜி அவர்கள் எத்தனை படம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறதுக்கு 2.25 வருஷம் 2.5 வருஷம்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு பாட்டுக்கு ஒரே ஒரு பாட்டு 4 நிமிஷம் பாட்டுக்கு 6 மாசம் ஆக்குற இசையமைப்பாளர்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா 1961வது வருஷத்துல எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அரசிலங்குமரி அப்படிங்கிற ஒரு மிக பிரமாதமான படம். அதே போல சபாஷ் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம், நல்லவன் வாழ்வான் அப்படின்னு ஒரு படம், தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற ஒரு படம், திருடாதே அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல அரசியலங்குமரியை தவிர்த்து மற்ற எல்லாமே சமூக படங்கள் தான். ராஜாக்கள் காலத்து படங்கள் கிடையாது, சமூக படங்கள் தான். பேட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு எம்ஜிஆர் நடித்த படங்கள். இதுல எம்ஜிஆருக்கு ஒரு முக்கியத்துவமான ஆண்டு 1961ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆர் ராஜாக்கள் படத்துல நடிக்கிறதுக்கு தான், ராஜா மாதிரி வேஷம் போட்டுட்டு நடிக்கிறதுக்கு தான் எம்ஜிஆர் லாயக்கு, கத்தி சண்டை போடுறதுக்கு தான் அவர் லாயக்கு. சமூக பாங்கான ஒரு படங்கள்ல எம்ஜிஆரால நடிக்க முடியாது அப்படின்னு எல்லாமே பகிரங்கமாகவே அன்னைக்கு பத்திரிகைகள் விமர்சனங்கள் எழுதுச்சு. அந்த சமயத்துல தான் எம்ஜிஆரால எல்லா விதமாகவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சமூக படங்கள், இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற படங்கள் இருக்குல்ல, ராஜாக்கள் படங்கள் இல்லாத ஒரு படத்துல எம்ஜிஆர்னால நடிக்க முடியும்னு உறுதியோட எடுத்த படம் தான் திருடாதே. ஆக திருடாதேங்கிற திரைப்படம் தான் எம்ஜிஆர் சமூகத்தின்பால் அப்படி எடுத்த மிக முக்கியமான படமா சொல்லப்படுகிறது. எல்லா பாடல்களுமே அந்த படத்துல ஹிட்டு. பட்டுக்கோட்டையார் பிரமாதம் பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆருடைய நடிப்பு, வசனங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். நல்லவன் வாழ்வான் திரைப்படமும் அப்படித்தான். தேவர் பிலிம்ஸினுடைய தாய் சொல்லை தட்டாதே படமும் அப்படித்தான். அரசியலங்குமரியினுடைய ஹிட்டு, சின்ன பையலே அதை பாட்டு ஹிட்டு எல்லாமே தெரிக்க விடுற அளவுக்கான மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தது. 1961வது வருஷத்துல எம்ஜிஆருடைய அரசியலங்குமரி, சபாஷ் மாப்பிள்ளை, நல்லவன் வாழ்வான், தாய் சொல்லை தட்டாதே, திருடாதே, இந்த 5 படங்கள் இந்த 5 படங்கள்ல அரசியலங்குமரி, நல்லவன் வாழ்வான், தாய் சொல்லை தட்டாதே, திருடாதே 4 படங்கள் எம்ஜிஆருக்கு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுத்த மிக முக்கியமான படங்கள். 1961வது வருஷத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எத்தனை படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு அப்படின்னாக்க, கப்பலூட்டிய தமிழன், பாலும் பழமும், பாசமலர், பாவ மன்னிப்பு, புனர்ஜென்மம், எல்லாம் உனக்காக, மருத நாட்டு வீரன், ஸ்ரீவள்ளி, 8 படங்கள்ல 1961வது வருஷத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு. இதுல கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். பத்மினி பிக்சர்ஸ், B.R. பந்துலு, வ.உ. சிதம்பரமாவே அவர் வாழ்ந்திருப்பார். வ.உ.சியினுடைய குடும்பத்தார் அந்த படத்தை பார்த்துட்டு, எங்க அப்பாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டீங்கன்னு காலில் விழுந்து அப்படியே கட்டி கொண்டு அழுததெல்லாம் கூட
நடந்திருக்கு. சிவாஜி அவர்கள் ஒரு அப்படியே டோட்டலா தன்னை அப்படியே உருமாற்றி இருப்பார் அந்த படத்துலங்கிறது நமக்கு தெரியும். அதே போல பாலும் பழமும், சிவாஜியும் சரோஜா தேவியும் நடித்த அந்த பாலும் பழமும் எவ்வளவு பெரிய ஹிட்டு, எப்பேற்பட்ட பாடல்கள்ங்கிறது நமக்கு தெரியும். பாசமலர் சொல்லவே வேணும். இன்னைக்கும் தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஐகான், அண்ணன் தங்கை கதைக்கு ஒரு ஐகான், ஒரு அடையாளம், ஒரு பெஞ்ச் மார்க் பாசமலர் திரைப்படம் தான். சிவாஜியினுடைய நடிப்பு, சாவித்திரி அம்மாவுடைய நடிப்பெல்லாம் சொல்லவே தேவையில்லை. பிரமாதமான படம். நம்ம சந்தான பாரதி அவர்களுடைய தந்தையார் சந்தானம் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த படத்தை தயாரித்தவர். பாவமன்னி பீப்சி புத்தா பிக்சர்ஸும் ஏவிஎம்மும் சேர்ந்து பண்ணின படம். ஆளவந்தாருங்கிற கதாபாத்திரத்தில் எம்ஆர் ராதாவும் ரஹீம்ங்கிற கதாபாத்திரத்தில் சிவாஜி அவர்களும் பிரமாதப்படுத்தின ஒரு படம். புனர்ஜென்மம், எல்லாம் உனக்காக, மருதநாட்டு வீரன், ஸ்ரீவல்லி. இந்த படத்தில் கப்பலோட்டிய தமிழன், பாலும் பழமும், பாசமலர், பாவ மன்னிப்பு, ஸ்ரீவல்லி, இந்த 5 படங்கள் சிவாஜிக்கு ரொம்ப நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுத்த படங்கள். இதில் பாலும் பழமும், பாசமலர், பாவ மன்னிப்பு, இந்த 3 படத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த 3 படத்துக்கும் கதாநாயகன் சிவாஜி அவர்கள், 3 படத்துக்குமே இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள். ஆக 1961 வருஷத்தில் ஒரே வருஷத்தில் 3 படங்களை ஏ பீம்சிங்க்கு இயக்குகிறார். அதற்கு சிவாஜி அவர்கள் காட்சி கொடுக்கிறார். இது எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளார இருக்கிற நட்பையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நம்மளால் பார்க்க முடியுது பாருங்களேன். பாசமலர் படத்தினுடைய அத்தனை பாடல்களும் ஹிட்டு. இங்கே எம்ஜிஆருக்கு நல்லவன் வாழ்வான்ல இருக்கிற குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லா பாடல்களும் ஹிட்டு. திருடாதே படத்தில் என்னருகில் நீ இருந்தால் திருடாதே பாப்பா திருடாதே, எல்லா பாடல்களும் ஹிட்டு. தாய் சொல்ல தட்டாதே, எல்லா பாடல்களும் ஹிட்டு. அரசியலங்குமரி, எல்லா பாடல்களும் ஹிட்டு. கப்பலோட்டிய தமிழன், எல்லா பாடல்களும் ஹிட்டு. பாலும் பழமும், எல்லா பாடல்களும் ஹிட்டு. பாசமலர், எல்லா பாடல்களும் ஹிட்டு. பாவ மன்னிப்பு, எல்லா பாடல்களும் ஹிட்டு. ஆக அந்த 1961 வருஷத்துல எம்ஜிஆர் அவர்கள் 5 படங்கள் நடித்தார். 5 படங்களில் 3 படங்களுக்கு மேலே நல்ல பேர் கொடுத்துச்சு. அதே போல் சிவாஜி அவர்கள் 8 படங்களில் நடித்தார். அதில் 5 படங்கள் நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுத்துச்சு, நல்ல வசூலை சம்பாதிச்சு கொடுத்துச்சு. ஆக 1961 வருஷத்தில் இவர்கள் நடித்த படங்களில் வந்த பாடல்கள் 61 வருஷத்தில் மட்டும் இல்லை, 62, 63, 64 வருஷம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்க எவர் கிரீன் பாடல்கள்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கும் நம்ம மனசுல சப்பளங்கால் போட்டுட்டு இருக்கிற பாடல்களா இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இதைத்தான் காலத்தால் அழியாத பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். காலத்தால் அழியாத வரிகள் அப்படின்னு சொல்றோம். காலத்தால் அழியாத படங்கள் அப்படின்னு நாம கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் இந்த படங்களை கொண்டாடிக்கிட்டே இருப்போம். அப்படி 61ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 63, 64 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி கூட இன்னும் மனசில் இருக்கிற இந்த படங்களை எல்லாம் கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. இந்த படங்களில் நீங்கள் அடிக்கடி எந்த பாடலை முணுமுணுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வணக்கம்.